புரியுதா? சுக்கிரன், புதன், செவ்வாய். நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு பாயிண்ட் பார்த்தோம். சுக்கிரனும் செவ்வாயும் இருந்தால் ஒரு பாயிண்ட் சொன்னோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சுக்கிரனும் செவ்வாயும் 7ல் இருந்தா என்ன ஆகும்னு நேற்று ஒரு பாயிண்ட் சொன்னோம். விதவிய மனப்பாடம், அவ்வளவுதான். அதுக்கடுத்து லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் இருந்த சனி, லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் இருந்த சனி செவ்வாய் சாரம் பெற்றால், செவ்வாய் சாரம் பெற்றால் ஜென்ம லக்கணத்தை, ஐயா மற்றவங்களுக்கு கேக்குதாங்க, ஐயா பழனிசாமியா உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்க தான் சரி செய்யணும். இதுல 30 பேர் இருக்காங்க அந்த குழுவில், வேற யாருக்கும் பிரச்சனை கிடையாது. உங்க செல்ல அமர்த்திட்டு மறுபடியும் முதல்ல கூட வாங்க, அல்லது வீட்டுக்கு வெளியில கூட உட்காந்துருக்கு, மாடியில் கூட உட்காந்துக்குங்க, டவர் எல்லாம் கிடைக்கும். லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் இருந்த சனி செவ்வாயின் சாரம் பெற்றால் ஜென்ம லக்கணத்தை பார்க்க, இது செவ்வாய் பார்க்கணுமா, பார்க்க பெற்றிருந்த பெண் நோயுள்ளவளாக இருப்பாள். மறுபடியும் சொல்றேன், லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி இருக்கணும். அந்த சனி செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கணும். அந்த செவ்வாய் லக்கணத்தை பார்க்கணும். பார்த்துச்சுன்னா நோய் உள்ளவளாக இருப்பாள். 12 பொருத்தத்துல கணப்பொருத்தம், தினப்பொருத்தம், மனப்பொருத்தம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த நோயை பத்தி பார்க்கிற ஒரு 12 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் வரும். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ நோய் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு 12 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் உண்டு. சரி, சொல்லுங்க. பெண்களுடைய லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சொல்றேன், அது அங்கிருந்து ஒரு பதில் வரமாட்டேங்குது. அப்புறம் எப்படி எனக்கு சொல்ல தோணும்? பெண்களுடைய ஆமா, யாரு அது பேர் சொல்லுங்க. ஆமா, கரெக்ட். அம்மதா கை தட்டுங்க. பெண்களுடைய லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் மகரமாயினும் கும்பமாயினும் பெண்களுடைய லக்கணத்துல 7ஆம் இடம் வந்து மகரம் கும்பம், அது அதாவது சனி வீடா வந்து வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி வந்தா கணவன் மூர்க்க குணமுடையவன். நவாம்சத்திலும் மகரம் அல்லது கும்பமாக இருந்தாலும் இதே பலன். அப்ப 7ஆம் இடத்தின் அதிபதி நவாம்சத்தில் எங்க இருக்காரு? சனி வீட்டில் இருக்காரு அப்படின்னா புருஷன் வந்து மூர்க்க குணம் உடையவனாக இருப்பான். சுக்கிரனின் வீடு யாரு பாது? யாரு சார்? யார் அது? அவங்களை ரிமூவ் பண்ணிடுங்க சார். சரி, சுக்கிரனின் வீடு 7ஆம் இடமாக வந்து, சுக்கிரனின் வீடு 7ஆம் இடமாக வந்து சுக்கிரனின் வீடு 7ஆம் இடமாக வந்து அந்த பெண்ணின் கணவன் அழகு சௌந்தரியம் உள்ளவனாகவும் செல்வம் சர்வ நற்குணம் சௌவாக்கியங்களும் பொருந்தியவன் ஆவான். ராசி கட்டத்துல 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக வந்தால் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் என்னென்னமா சௌந்தரியம் உள்ளவனாகவும் செல்வம் உடையவனாகவும் சர்வ நற்குணம் சௌவாக்கியம்
பொருந்தியவன் அவன், மிக நல்ல கணவன் கிடைப்பான். அப்படி கூட போடுங்க சுருக்கமா. 7ஆம் வீடு புதன் வீடாக வந்தால், 7ஆம் வீடு புதன் வீடாக வந்தால் அப்ப குருவுடைய லக்கணமா இருக்கணும், தனுசுல இருக்கணும் அல்லது மீன லக்கணமா இருக்கணும். 7ஆம் வீடு இடம் புதன் வீடாக வந்தால் அந்த பெண்ணின் கணவன் நற்குணம் பெற்றவனாகவும் புத்தி யுகம் உள்ளவனாகவும் இருப்பான். புத்தி யுகம் உள்ளவனாக இருப்பான். 7ஆம் இடம் புதன் வீடா வரணும். அப்படி புதன் வீடாக வந்துச்சுன்னா வரக்கூடிய கணவன் புத்தி கூர்மை உள்ளவனாக இருப்பான். 7ஆம் வீடு கடகமாக வந்தால், 7ஆம் வீடு கடகமாக வந்தால் காமம் உள்ளவனாகவும் நற்குணம் வந்தவனாகவும் இருப்பான். 7ஆம் இடம் கடகம் வீடாக வந்தால் இருப்பான். 7ஆம் கடக லக்கணமாக வந்து சந்திரன் அமர்ந்து அந்த சந்திரன் சனியினுடைய சாரம் வாங்கிவிட்டால் பல்வேறு ஆண்களுடன் தொடர்பில் இருப்பாள். தொடர்புனா நீங்க புரிஞ்சுக்கணும். கடக லக்கணத்துல சந்திரே, அந்த சந்திரன் சனிசாரம் வாங்கிட்டால் பல ஆண்களுடன் தொடர்புல இருப்பான். அடுத்து தனுசு மீனம் 7ஆம் இடமாக இருக்க பிறந்த ஸ்திரீயின் கணவர் தனுசு மீனம் 7ஆம் இடமா வரணும். அப்ப மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு குருவுடைய வீடு 7ஆம் வீடாக வரும். தனுசு மீனம் லக்கணம் பிறந்த பெண் கணவன் நல்ல குணம் சமத்துள்ளவனாகவும் ராஜயோகத்தை பெற்றவனாகவும் இருப்பான். சார், இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்பாங்க, என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா, நல்ல குணவானாக வருவானா, கவர்மெண்ட் வேலையில வருவானா, அப்படிலாம் கேட்பாங்க. அப்படி கேட்ட 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடாக வந்தால் வீரனாக இருப்பான், கோபக்காரனாக இருப்பான். வீரன், கோபக்காரன், புகழ் வாய்ந்தவனாக இருப்பான். அப்ப 7ஆம் இடம் தனுசு மீனம் தனுசு மீனமாக வந்தால் வரக்கூடிய கணவன் குணம் சமர்த்துள்ளவனாகவும், திறமையானவன், டேலண்ட் பர்சன், சமர்த்துள்ளவனாகவும் ராஜயோகத்தை பெற்றவனாகவும் இருப்பான். கும்ப லக்கணமாக வந்து கும்பலக்கணமாக 7இல் சூரியன் ஆட்சி பெற்றால் தப்பாமல் இரு திருமணத்தை கொடுத்துவிடும். பெரும்பாலும் 7ஆம் இடத்தின் அதிபதி நல்லா கேட்டுக்கங்க, 6, 8, 12 மறையக்கூடாது, பகை வீட்டில் உட்காரக்கூடாது. அந்த 7ஆம் இடத்தினுடைய அதிபதியை தீய கிரகங்கள் பார்க்கக்கூடாது, நவாம்சத்தில் நீசமடையக்கூடாது,
ராசி கட்டத்தில் தீய கிரகத்தோடு சேரக்கூடாது, தீய கிரகம் பார்க்கக்கூடாது, தீயவர் வீட்டில் போய் உட்காரக்கூடாது. இப்படிலாம் இருந்தாலே குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி யாராவது இந்தியாவில் ஒருத்தருக்கு இருக்குமாயா? என்ன இவரு சொல்லுங்க, இந்தியாவில் இப்படி யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கா? கெட்ட வீட்டில் உட்காரக்கூடாது, கெட்டவன் கூட சேரக்கூடாது, கெட்டவன் பார்க்கக்கூடாது, நவாம்சத்துல நல்ல வீட்டில் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா அதனாலதான் இல்லறத்துல எல்லாருமே கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன், ஆஃபானாலும் ஹஸ்பண்ட், குவார்டரானாலும் குணாளன். இதெல்லாம் கணவனுக்கு பேரு. கண் கூட்டல் அவன் கணவன். நாங்களாம் கணவன் தெரியுமா, கண்ணு மாதிரி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என் வீட்டுக்காரமா சொன்னாங்க, வெறுங்கண்ணு வச்சு என்ன பண்ணுவீங்க? கண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாவை அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். நாங்க இல்லாட்டி நீங்க பார்க்கவே முடியாது, லொல்லக்கண்ணால இருக்கணும்ட்டா. சிரிப்பு வராட்டி பரவாயில்ல, புரியுதா உங்களுக்கு? பாவை, பாவைன்னு கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு கருவிலிக்கு பேர் பாவை பேர். அந்த பாவைனா இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா பெண்ணின் அர்த்தம். கண் கூட்டல் அவன், கண்ணு மாதிரி நாங்க ஆண்கள் அப்படின்னு சொன்னா வெறுங்கனை வச்சு என்னையா பண்ணுவேன்? அந்த கண்ணு பார்க்கணும்னா பாவை வேணும். பாவைனா பெண்ணுக்கு இன்னொரு பேர் பாவை. அப்ப பெண்ணு இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்றது. இப்ப 7ஆம் இடம் இப்ப நீசமா ஆயிடுச்சு. அவருக்கு கல்யாணம் ஆகிறது தாமதமாகும். 7ஆம் இடத்தின் அதிபதி வலு குறைஞ்சிருக்காரு, கல்யாணம் ஆயிருச்சு. எப்ப பிரச்சனை வரும்? அந்த 7ஆம் அதிபதி திசை வரும்போது பிரச்சனை வந்துடும். நல்லா கேட்டுக்குங்க. இன்னொரு கருத்து, மிக மிக முக்கியமான கருத்து சொல்றேன், மைனூட்டா நீங்க பாருங்க. 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து ஏதோ ஒரு கிரகம் திசைனாக அந்த 7ஆம் இடத்தினுடைய அதிபதியினுடைய சாரத்தை வாங்கிவிட்டால் குடும்பத்தில் எங்க இருந்து பிரச்சனை வருது, எப்படி பிரச்சனை வருதுன்னு தெரியாது, வந்துடும். புரியுதா? சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக சில விஷயம். அதுக்கடுத்து லக்கணத்தில் சந்திரனும் புதனும் இருக்க பிறந்த பெண், லக்கணத்தில் சந்திரனும் புதனும் இருக்க பிறந்த பெண் சாஸ்திரம் அறிந்தவள். லக்கணத்தில் சந்திரனும் புதனும் இருக்க அவள் சாஸ்திரம் அறிந்தவள், ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை கற்றிருப்பாள். கீத வாத்தியமும் தெரிந்த நல்ல பெண், புக்தி யுகம் உடையவள். புத்தி யுகம், ஏன்னா லக்கணத்துல புதன் திக்பலம். ஓகேவா? பெண்கள் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் பாவர்கள் இருக்க, பெண்கள் லக்கணத்தில் 7ஆம் இடத்தில் பாவர்கள் இருக்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சைடுல ஒரு இன்ட் போட்டுங்க, இன்ட் மைனூட்டா பார்க்கணுங்க. பெண்கள் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் பாவர்கள் இருக்க விதவையாவாள். எப்போது, எப்போது என்றால் அப்படி எழுதுங்க. எப்போது என்றால் 8ஆம் அதிபதி எந்த கிரகத்தினுடைய நவாம்சத்தில் இருக்கின்றானோ அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி அந்தரங்களில் கணவன் மரணம் ஆவான், அந்த பெண் விதவையாவாள். மறுபடியும் நான் சொல்றேன்,
பெண்கள் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் பாவர்கள் இருக்க, ஒரு பாவர் இருந்தாலே இது இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். சில பேர்த்துக்கு 2 பாவர் 3 பாவர் சேர்ந்து இருக்கும், பாவராக உட்கார்ந்துருக்கும் 7ஆம் இடத்துல. அப்படி இருந்தால் எப்போது விதவை ஆவாள்னா, 8ஆம் அதிபதி நவாம்சத்தில் யார் வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்காரோ, நவாம்சத்துல போய் சூரியனுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கார், அடுத்து சூரிய திசை வருது அப்படின்னா அந்த நேரத்தில் கணவனை இழப்பாள். 8ஆம் அதிபதி எந்த லக்கணத்துல யாருடைய வீட்டில் உட்கார்ந்துருக்காரோ, செவ்வாய் வீட்டில் உட்கார்ந்துருக்காருன்னா செவ்வாய் திசையில, கடகத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா சந்திர திசை, அந்த திசை வந்தாத்தே இது நடக்கும், மாறாட்டி நடக்காது. வந்துருச்சுன்னா கட்டாயம் அது நடக்க வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே மங்களீஸ்வரியம் என்ற மிக பழமையான நூலில் உள்ளது. இதை நான் ஆய்வு பண்ணி பார்த்தேன், இது பெரும்பாலும் கரெக்டா வருது. சரி, அதுக்கடுத்து பெண்கள் ஜாதகத்தில் எட்டில் பாவக்கிரகமாகிய சரி வேண்டாம், அதே கருத்து தான் வருது. வேணாம், இது கொஞ்சம் அப்படியா. 7இல் சந்திரனும் சனியும் இருந்தால் அது வேறு புணப்பு தோஷம். 7ஆம் இடத்தில் சந்திரனும் சனியும் இருந்தால் பொல்லாத மனைவி அமையும். பொல்லாத மனைவி அமையும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் களத்திரத்தால் வியாதியும் உடையவள். 7இல் செவ்வாய் வியாதி உண்டு, அப்படி போடுங்க. 7இல் செவ்வாய் வியாதி உண்டு. ஏழாம் வீட்டோன், அடுத்த பாயிண்ட், 7ஆம் வீட்டோன், 7ஆம் வீட்டோன் சுக்கிரன் குருவாக இருந்து, 7ஆம் வீட்டோன் சுக்கிரனாகவோ குருவாகவோ இருந்து லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் சனி இருந்து பார்வையிட்டால், அந்த சனி எங்க இருக்கணுமா, கேந்திரத்தில் இருக்கணும் அல்லது திரிகோணத்தில் இருக்கணும். அப்படி இருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த 7ஆம் வீட்டோர் சுக்கிரன் குருவாக இருந்து லக்கணத்திற்கு கேந்திர திரிகோண ராசிகளில் சனி இருந்து பார்வையிட்டால் 2 அல்லது 3 திருமணங்கள் நடக்கும். 2 அல்லது 3 திருமணங்கள் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், 7ஆம் வீடு சுக்கிரன் வீடா வரணும், குரு வீடா வரணும். அப்படி வந்து கேந்திரத்தில் திரிகோணத்தில் சனி இருந்து சனி 3, 7, 10 பார்வைகளில் ஒரு பார்வையில் பார்த்து விட்டால் அவருக்கு மினிமம் 2 மேக்சிமம் 3. ஆமா, 7இல் அடுத்து சொல்லுங்க. சுக்கிரன் குரு வீடு, அந்த வீட்டை பார்க்கணும். ஆமா, அந்த வீட்டை பார்க்கணும். இந்த பாட்டை கூட நம்ம எடுத்து உங்களுக்கு குரூப்ல போடுறேன், அதுக்கப்புறம் அதை படிச்சு பார்த்தா கூட தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்த ரூல்ஸ், 7இல் சந்திரனும் சுக்கிரனும், 7ல சந்திரனும் சுக்கிரனும் அல்லது சனி செவ்வாய் இருந்தால் திருமணம் நடக்காது. 7இல் சந்திரனும் சுக்கிரனும்
கேந்திரத்தில் கிரகங்களும் தான் நல்லது யோகம்ன்றான். 7 என்பது கேந்திரம் தான். ஆனா அங்க வந்து சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்து அல்லது சனி செவ்வாய் 7 இருந்தால் திருமணம் நடக்காது. அப்படி நடந்தாலும் குழந்தை இருக்காது. 2 ஆப்ஷன். அப்படி நடந்தாலும் குழந்தை இருக்காது. அடுத்து 7ஆம் அதிபதி இரண்டாம் அதிபதி பிளஸ் சுக்கிரன். 7ஆம் அதிபதி பிளஸ் 2ஆம் அதிபதி பிளஸ் சுக்கிரன் கூடி 6, 8, 12 இருந்தால் யாரை திருமணம் செய்தாலும் இறந்து போய்விடுவார்கள். 7ஆம் அதிபதி பிளஸ் 2ஆம் அதிபதி பிளஸ் சுக்கிரன் மூவரும் சேர்ந்திருக்கணும். சேர்ந்து 6, 8, 12 இருந்தால் யாரை திருமணம் செய்தாலும் இறந்து போய் விடுவார்கள். அல்லது பிரிந்து போய் விடுவார்கள். இறந்து போய் விடுவார்கள் அல்லது பிரிந்து போய் விடுவார்கள். சுக்கிரன் என்ற ராசிக்கு 7 செவ்வாய் இருந்தால் யாருக்கா தெரியுமா? சுக்கிரனுக்கு 7 செவ்வாய், சுக்கிரன் எங்க இருக்கோ அதுல இருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கள்ளத்தனம் உடையவள். செவ்வாய் தோஷம் கிடையாது, சுக்கிரனுக்கு 7. ஆமா, செவ்வாய் தோஷத்துக்கு அப்படி ஒரு விதி சொல்றாங்க. சுக்கிரனுக்கு 7 பார்க்க சொல்றாங்க. லக்கணத்துல இருந்து பாரு, சந்திர லக்கணத்துல இருந்து பாரு அப்படின்றாங்க. 3 பார்த்தா உலகத்துல எல்லா விதத்துக்கும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கும். நீங்க லக்கணத்துல இருந்து எடுத்துக்கங்க, ஓகேவா? லக்கணம் வழிதா சந்திரா லக்கணம் வழிதா, ஃபர்ஸ்ட் எது வலிமையானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து 7ஆம் இடத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அதுக்கடுத்து 7ஆம் வீட்டோனும் சொல்ற சுக்கிரன் என்ற ராசிக்கு 7 சந்திரன் சனி செவ்வாய் இருந்து சுக்கிரன் என்ற ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சந்திரன். நான் சொல்லுங்க மறுபடியும் சொல்லவா? இப்பதான் சொல்றேன், புதுசா சொல்றேன். சுக்கிரன் என்ற ராசிக்கு சுக்கிரன் எங்க இருக்கோ அதுல இருந்து 7ஆம் இடம் அப்படி ஆப்போசிட்டா அந்த இடத்துல சந்திரன்